இன்றைக்கி டைட்டில் வந்து ஆன் யுவர் மார்க் கெட் செட் கோ. உன்னுடைய குறியை வைத்துக்கொள். குறிக்கோள் கெட் செட் கோ. ரெடியாக தயாராக நில், ஓடு, ஓடிக்கொண்டே இரு. இதுதான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். No chastening is pleasant either to the father or his son at the time, but the benefits are profitable. ஒரு பிள்ளையை அப்பா வந்து சத்தம் போடுறாரு, அடிக்கிறாருன்னா எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணப்படும். ஆகிய பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது மிகுதியான சமாதானத்தை தரும். நீதியான ரொம்ப நீதியாகிய சமாதானத்தை தரும், நிம்மதியை தரும். அதாவது சமாதானம் போட்டோன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அன்றைக்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஜெயிலில் இருக்கிற ஜெயில் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை, கொள்ளைக்காரன், கற்பழிப்பு பண்ணவன், இது மாதிரி எல்லா பேரும் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும்போது அவங்க சொல்கிற ஒரே வசனம் தான், முன்னமே எனக்கு இதெல்லாம் சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா என்னை கண்டித்து வளர்க்காதனால நான் இப்படி வந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து நல்லா இல்லை, அவர் சரியான வாழ்க்கை வாழலை, அதனால் நான் இப்படி வந்துட்டேன். நீங்கள் இப்போ சொல்கிற வசனங்களெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா, இல்லை எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். எல்லா பேரும் இதே சொல்கிறாங்க. 99.9% இதே வசனத்தை சொல்கிறாங்க. அதான் ஆண்டவர் முன்னாடியே சொல்கிறார், பிள்ளைகளே நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அப்பா பிள்ளையை அடிக்கிறாருன்னா அப்பாவுக்கு சந்தோஷமாக அடித்து வெளுத்தெடுக்கிறாரா? அதுக்கப்புறம் போய் துக்கப்பட்டு அழுவார், என் பிள்ளையை அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. பிள்ளைக்கு அடி வாங்குறது சந்தோஷமாக இருக்குமா? அடி அப்பா அப்படியே குனியை வச்சு இந்த முதுகில் நடுவில் அடிக்கடா, அதான் கொஞ்சம் அப்படியே சொல்லுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சந்தோஷமாக இருக்குமா? எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே அது சந்தோஷமாக இருக்காது. அதான் ஆண்டவருடைய வசனம் வந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பிள்ளைகள் நாம் எப்படி வளர வேண்டும். கர்த்தரின் சிக்ஷையை அற்பமாக எண்ணாது, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாது அப்படின்னு நீதிமொழிகளில் இருக்குது. நம்ம ஆண்டவர் சொல்லும்போது உடனே அதை கேட்கணும். என்ன செய்கிறாரு ஆண்டவர், என்ன நமக்காக தான் நான் சொல்கிறாரு, நம்ம ஏன் அதை கேட்காமல் இருக்கோம், அதை யோசிக்கணும். Few children believe it when their parents say, this hurts me more than it hurts you. கொஞ்சம் ஒரு சில பிள்ளைங்க தான் அதை நம்புகிறாங்க. அப்பா சொல்கிறாரு, உன்னை அடிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையாடா, நல்லா படிக்க வேண்டிய இடத்துக்கு தான், உன்னை அடிச்சுட்டு எனக்கு தாண்டா ரொம்ப வலிக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க தான் அதை நம்புகிறாங்க, ஒரு சில பிள்ளைங்க அப்படின்ட்டு போகிறாங்க, கீழ்ப்படிகிறது இல்லை. இந்த கீழ்ப்படியாமையின் ஆவி யாரிடத்திலிருந்து வருகிறது? பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. அதான் பேதுரு கேட்குறான் இயேசுகிட்ட போய், ஆண்டவரே நம்ம நல்ல விதைகளைத்தானே விதைக்க போனோம், களைகள் எப்படி வந்தது, நம்ம விதைக்கலையே எப்படி முளைச்சி வந்துச்சு? இப்போ நம்ம நெல் வயலில் போய் விவசாயம் பண்ணுறோம்ல, நெல்லெல்லாம் நடவுலாம் போடுவோம், நெல்லை விட ரொம்ப வேகமாக களை வரும். நெல்லுக்கு நம்ம யூரியா போடுவோம், பொட்டாஷ் போடுவோம், டிஏபி போடுவோம், அது போடுவோம், இது போடுவோம், எல்லா விதமான உரங்களையும் கொடுப்போம். நெல் வளராது, ஆனால் களை ரொம்ப செழித்தோங்கி வளரும். அதே மாதிரி தான் மனிதனுடைய மனமும். அதான் இயேசு சொன்னார், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இருதயமே இந்த நிலம், நல்ல நிலம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட நிலம் அப்போ என்னாச்சு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறார். நம்முடைய இதயம் முதல்ல வந்து பலவிதமான துக்கங்களும் துன்மைகளும் வந்து அடிச்சுக்கிட்டே வருது, களைகள் வந்துக்கிட்டே இருக்குது. பொல்லாங்கன் புத்திரர் வந்து களைகளை தூவுகிறார்கள். நம்முடைய இதயத்தில் ஏகப்பட்ட முரட்டாட்டம் வருது, சண்டை, கோபம், பகை எல்லாமே வருது. அப்போ பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டாங்க. அந்த விதைகளை கீழ்ப்படியாத அப்பா சொல்கிறது, அவர் பாட்டு சொல்லிட்டு போட்டோம், நம்ம இங்கிட்ட உட்காந்து மொபைலில் போட்டு நோண்டிக்கிட்டே கிடப்போம். அப்படி மனசில் சொல்லும், அப்பா நோண்டாதான் சொன்னார்ல அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் வரும். அவர் இருக்காரா பாரு, இல்லையா போயிட்டார்ல, அப்போ உட்காந்து நோண்டுவோவா,
எப்படி கீழ்ப்படியாமல் என் ஆவி வருகிறது? நம்ம மியூசிக் போடணுமா இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லையா? சாத்தான் வந்து சொல்லுவான், அதெல்லாம் லைட்டாக கிடுக்கிடுன்னு போட்டுட்டு அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு. படிக்கணும் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும், அதான் அவங்களுடைய கடமை. ஆனால் படிக்கிறது கிடையாது. ஏன்? சாத்தானுடைய ஆவி, அசுத்த ஆவி வந்து பிள்ளைகளை வழிதப்பி போகப்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நமக்கு கீழ்ப்படிதல் எனக்கு தாங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம் கண்ணிகளிலிருந்து உங்களை விடுதலைக்கும். ரொம்ப முக்கியம் கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து. கர்த்தருக்கு பயந்தால் நம்ம கீழ்ப்படியங்க, அந்த அசுத்த ஆவி ஓடி போயிடும். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு இருக்கு. கர்த்தருக்கு பயப்படும் பயம் உள்ளே இருந்துச்சுன்னா, ஐயோ அப்பா சொன்னாங்களே, நல்லது தானே சொன்னாங்க, ஆண்டவர் அதை தானே விரும்புகிறாரு, நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஆமாம் கொஞ்சம் நேரம் பார்ப்போம், படிக்காமே இருந்தேன், நான் படிக்காதாம்மா செய்கிறேன் சும்மா அப்படின்னு கோபம் வரும். எந்த இதுக்குமே கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. கோபம் ஏன் வரணும்? நம்ம மேலே தப்பு இருக்குன்னு வச்சுக்க, நம்ம எதுக்கு கோவப்படணும்? கோபப்படுறதுக்கு நியாயம் இல்லையே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சார் என் மேலே தப்பு இருக்குது, நான் கோபப்படுறதுல என்ன சார் நியாயம் இருக்குது, அதனால நான் கோவப்படாமல் போயிடுறேன். அப்புறம் எதிரால் இருக்கவன் மேலே தான் தப்பு இருக்குது, அப்போ நான் ஏன் சார் கோவப்படணும்? அவன் தான் தப்பு பண்ணால் நான் எதுக்கு சார் கோவப்படணும்? ஆனால் இந்த ரெண்டு விதத்துலையுமே கோவப்படுறதுக்கான வேலையே இல்லை. அதுதான் ஒரு அறிஞர் சொல்கிறார். அப்போ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கோவப்படுறோம்? கோவப்படக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு தான். ஒன்று நம்ம மேலே தப்பு இருக்கோ அதை மறைக்கிறதுக்காக கோவப்படுறோம், இன்னொன்று எதிராளி மேலே தப்பு இருக்கோ அவன் தான் குற்றவாளின்னு சொல்கிறதுக்காக கோவப்படுறோம். ரெண்டுமே நியாயம் இல்லையே, அப்புறம் எதுக்கு கோவப்படுறோம்? பாப்பா படிமா, சரிம்மா தப்பு படிக்கிறேம்மா, அதான் கரெக்டு, படிக்கிறாமா செய்கிறேன் சும்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயம் இல்லையே. பெற்றோர்கள் பிள்ளைகளை சிக்ஷிக்கும் போது நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் எந்த சிக்ஷையும் என்ன போட்டிருக்கு? எந்த சிக்ஷையும் இக்காலத்தில் தற்காலத்தில் சந்தோஷமாக இருக்காது, நமக்கு கடினப்படுத்துகிற மாதிரி இருக்கும், துக்கமாய் காணும், துக்கமாக தெரியும். பட் இட் இஸ் ட்ரூ ஜஸ்ட் த சேம். ஆனால் உண்மையிலேயே அது மாதிரி தான். த ஃபாதர் டஸ் நாட் என்ஜாய் ஹேவிங் டு டிசிப்ளின் இஸ் சில்ட்ரன், பட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர்வர்ட் மேக் த சேஸ்டனிங் அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் இஸ் லவ். அப்பாவுக்கு பிள்ளைகளை அடித்து திருத்திக்கிட்டே இருக்கணும், எப்பயுமே மூஞ்சியை குர்றன்னு வச்சுக்கிட்டு படிக்கலையா அப்படின்னு கேட்கணுன்னு அது விருப்பமே இல்லை. பிள்ளைகளை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் தான் ஆசையாக இருக்குது. ஆனால் பிள்ளைகளை கொஞ்சம் வளர்த்தா என்ன போகுது? கேட்குறதெல்லாம் கொடுத்தா 1.25 லட்ச ரூபாய்க்கு 2.25 லட்ச ரூபாயா கேடிஎம் பைக்கு வாங்கி கொடுத்து என்னாச்சு? ஏற்கனவே கோமா ஸ்டேஜில் இருந்தான், மறுபடியும் வண்டியை எடுத்துகிட்டு போய் செத்தே போயிட்டான். ஏன்னா என் பிள்ளை ஆசைப்பட்டான், அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். என் பிள்ளை கழுத்தை அறுத்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் நீ என்ன கத்தியாக வாங்கி கொடுக்க போகிற? இப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்களை பிள்ளைகளை செஞ்சு என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் வளர்த்து கெடுத்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளை கண்டித்து வளங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே பிள்ளைகளை வள. அதான் நம்முடைய காரியம். இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலன்னா என்னாச்சு? நான் போய் தண்டனை அணிவிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா தண்டனை உங்களுக்கு வரும், என்னையை கூப்பிட்டு கேட்க மாட்டார். ஏன் உங்கள் அப்பா இன்றைக்கே சொல்லிட்டார் இல்லையா, அப்புறம் என்ன நீ கீழ்ப்படியாமல் போயிட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு கையாமையான்னு கத்திக்கிட்டு இருக்க, போ அந்த பக்கம் லெஃப்ட்டு சைடு போ அப்படின்னு தடுத்து விட்டுருவார். தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செஞ்சவங்களே இயேசு என்ன சொன்னார்? யாருன்னே தெரியாது, பேசாமல் போயிடு, உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே உங்களை அறியேன். நீ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, நீ பல பாஷை பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சவனாக இருந்தாலும், ஆண்டவரே உங்களுடைய பேரை சொல்லி நாங்கள் பிசாசுகளை எல்லாம் வெறுத்தின என்னன்னு தெரியாதுப்பா, நீ கிளம்பும் போத லெஃப்ட் சைடு போ, நேராக நரகத்துக்கு போ. யார் வலது பக்கம் கூப்பிடுகிறார்? கீழ்ப்படிந்தவர்களை நோக்கி கூப்பிடுகிறார். வாங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். த ஃபாதர் டஸ் நாட் என்ஜாய் ஹேவிங் டு டிசிப்ளின் இஸ் சில்ட்ரன். நம்முடைய பரமபிதா யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பேர் என்ன? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு. என்றைக்குமே அவர் தான் நமக்கு அப்பா. அவர் என்ன சொல்கிறாரு? நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்கு, நம்மளை கண்டித்து நமக்கு சிறு தண்டனைகளை கொடுக்குறதுக்கு அவர் சந்தோஷம் இல்லை. நீ ஆண்டவர் சொல்கிறபடியே நடந்திருந்தீங்கன்னா உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது ராஜா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முழங்கள் படிட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவருடைய வசனத்தை படி, அப்புறம் உன்னுடைய காரியத்தை பாரு.
நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பட் த பெனிஃபிட் ஆஃப்டர்வர்ட் மேக் த சேஸ்டனிங் அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஹிஸ் லவ். எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வரும்போது யோசேப்பு எங்கே போனான், டேனியல் எங்கே போனான், தாவீது எங்கே போனான், சாமுவேல் எங்கே போனான்? பார்த்தீங்களா? யோசேப்பும் தாவீதும் ராஜாவானாங்க இல்லையா? சாமுவேல் ராஜாவே உருவாக்குறவனானான். எவ்வளோ பெரிய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறான். மோசையே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், அவனை கூட்டு 1,00,000 பேரை நடத்துறதுக்கு ஆளாக மாற்றினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். நீங்கள் சர்ச்சில் இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கலும் கர்த்தருக்கு பயப்படுதலே நியாயம். அங்கே போய் விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஓடி ஆடி விளையாடக்கூடாது. அது கர்த்தருடைய ஆலயம். அங்கே எச்சரிக்கையாக இருங்க. அவருக்கு பயப்படும் பயத்தோடு இருங்க, அது ரொம்ப முக்கியம். நீ மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசிடாத அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. யாரை பற்றியும் எதுவும் பேசிடாத, நியாயமாக பேசு. இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஏன்னா ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய பாதபடியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, மூப்பராக இருந்தாலும் சரி. மூப்பர்னா யார்? சர்ச்சில் மூப்பர்னு இருப்பாங்கள்ல, மூப்பனார் கிடையாது. மூப்பர்னா யார்? வயது முதிர்ந்தவர்கள். வயது முதிர்ந்தவர்கள் நிறைய பேர் தப்பு தப்பாக நடக்கிறாங்க. யோபுல போட்டிருக்கு, வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் ஞானவான்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? நான் தலையையும் வாழையும் வெட்டுவேன். மூப்பர் தான் தலை, வாள் யார்? பொய் போதகம் பண்ணுகிற போதகன்னா வாள். தலையை வாழையை வெட்டி விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக யார் இருந்தாலும் சரி, சபை மக்களாக இருந்தாலும் சரி, நேராக உட்கார், சபை மக்களாக இருந்தாலும் சரி, போதகம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, மூப்பராக இருந்தாலும் சரி, நியாயம்டா நீதிடா அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் என்றைக்கும் நீதி உள்ளவர். இந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பக்கம் திரும்பினாலும் வெட்டு. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன். நியாயமாக செய்யுங்க, நியாயமும் நீதியும் செய்யுங்க ஐயா, அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். எல்லோரும் சமம் தான் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக. அவன் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் வந்து முழங்கால் போடு, ஏழையாக இருந்தாலும் முழங்கால் போடு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டுடைய வசனத்தை கேளு. பணக்காரங்கெல்லாம் அப்படியே நேராக நீங்கள் பரலூர் வச்சுட்டு போயிடுவீங்க, பின்வாசல் வழியாக வாங்கினா சொல்லியிருக்கு. எல்லா பேரும் வாயா வந்து வணங்கால் போடு, அவ்வளோதான். ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக சர்வ வல்லமை உள்ளவர், மகா பெரிய தேவன், கர்த்தரே மகா பெரிய தேவனாக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிங்க. வாட் ஆர் சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ்? கிடைக்கக்கூடிய பலன்களில் சில என்னென்ன? நம்மை தண்டிக்கும் போது, நம்ம பரமபிதாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்த அப்பாவும் நம்மளை கண்டிக்கும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது? ஃபார் ஒன் திங், தெர் இஸ் அ பீசபிள் ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அதில் என்ன கிடைக்குது? நீதியின் சமாதானம், நிம்மதி கிடைக்கிது. இதான் இன்றைக்கி எங்கள் அப்பா சொல்லி வளர்த்ததுனால இன்றைக்கி நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த நிம்மதி கிடைக்கும். நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை. ரஜினிக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குது, நிம்மதியே இல்லை. நேராக அங்கே போயிடுவார் இமயமலைக்கு, அங்கேயும் நிம்மதி கிடையாது. அப்புறம் ரோட் சைடு ஹோட்டலில் தின்னுக்கிட்டு இருப்பார், அங்கேயும் நிம்மதி கிடையாது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்காக பணம் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும்? கீழ்ப்படிதலில் கிடைக்கும். த பீசபிள் ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இன்ஸ்டெட் ஆஃப் கண்டினியூயிங் டு சின், த சைல்ட் ஸ்ட்ரைவ்ஸ் டு டூ வாட் இஸ் ரைட். தொடர்ந்து பாவம் செய்வதில் இருந்து விடுதலை பெற்று அந்த பிள்ளை என்ன பண்ணுது? நீதியை செய்வதற்கு தன்னை உறுதி செய்து கொள்கிறது, கடும் முயற்சி எடுக்கிறது. சின்ன என்ன? பாவம் என்றால் என்ன? அநீதியெல்லாம் பாவம்தான். அநியாயமாக எதை செஞ்சேன்னா பாவம் தான், வேலை முடிஞ்சு போச்சு. பாவம் பாவம் சொல்லி நம்ம வந்து அதை என்னமோ அந்த வார்த்தையே வந்து குழம்பி போச்சு நிறைய பேருக்கு. தீமையெல்லாம் பாவம்தான், அநீதியெல்லாம் பாவம்தான். தீமை செய்யாதே, அவ்வளோதான். தெர் இஸ் ஆல்சோ பீஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வார். சண்டைக்கு பதிலாக, போருக்கு பதிலாக சமாதானம் இருக்கிறது. த பீசபிள் ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். த ரிபெலியன் ஹஸ் சீஸ்டு. முரட்டாட்டம் பண்ணுவது, குழப்பம் நடைபெறுவது நின்று போகிறது.
அந்த சைல்ட் இஸ் இன் அ லவ்விங் ஃபெல்லோஷிப் வித் த ஃபாதர். பிள்ளைகளும் பெற்றோர்களும் குடும்பத்திலே அன்பான ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறார். நிறைய குடும்பத்தில் என்ன, பிள்ளையும் பேச மாட்டான், பெற்றோரும் பேச மாட்டான். கிறிஸ்தவ குடும்பம் பார்த்தீங்களா, அப்பா வெளிநாட்டுக்கு போய் 15 வருஷம் ஆச்சு. பிள்ளை யார் வழி நடத்துறது? பிள்ளை சாயங்காலம் ஆனால் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு ஊரை மேய்ச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு வருது. இதை பார்த்து 2வது பிள்ளை இந்த பக்கமாக ஊரை மேயுது. இது என்ன கிறிஸ்தவ குடும்பம்? பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை வெளிநாட்டுக்கு போக சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் குடும்பமாக இருக்க சொன்னார். ஏன் இதை கேட்க மாட்டேங்கிறீங்க? வேலை செய்கிறது மட்டும்தான், பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய தொழிலா? ஆமாம் ஐயா, நான் இது போல் கஷ்டப்படலைன்னா நான் எப்படியா குடும்பத்தை நடத்த முடியும்? எனக்கு தான் வருமானம் இல்லையே, நான் நைட்டும் பகலும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கே. அதே போய் ஆண்டவர்கிட்ட சொல்லு, நைட்டும் பகலும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, என் குடும்பத்தையே பார்க்க முடியல, இப்படி எனக்கு கஷ்டமான வேலையை கொடுக்குறீங்களே ஆண்டவரேன்னு கேளு. டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றி சரி பண்ணி விட்டுருவார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள்னு இயேசு சொல்கிறார். ஏன் நம்ம கேட்கல? நீ இவ்வளோ நாளும் கேட்கல, நான் கொடுக்கல, நீனே உன்னுடைய முயற்சியில் அலைஞ்சிக்கிட்டு இருந்த. கேட்டேலடா, வாடா குடும்பத்தை ஒன்றா வைக்கிறேன், ஆண்டவர் ஒன்றா வைப்பேன். ஊழியக்காரங்க நிறைய பேர் என்ன, குடும்பம் இங்கிட்டு கிடக்கும், இவர் ஊழியத்துக்கு போயிட்டுருப்பார் இமயமலைக்கு. போய் ஊழியம் பண்ணி என்னத்துக்கு? உன் குடும்பத்தை போய் பாரியா, போயா. கீழ்ப்படிதல்னா என்னன்னு கற்றுக்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அதை செய். ஆண்டவர் போய் ஊழியம் பார்க்க சொன்னார், உலகம் எங்கே போய் சுவிசேஷத்தை அனுப்பி சொன்னார். அதனால் நான் குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு அப்படியே உலகம் புறம் போகிறேங்க, அப்படி உங்கள்கிட்ட சொன்னாரா? தன்னுடைய குடும்பத்தையே நடத்த தெரியாதவன் எதுக்கு என்கிட்ட வர, போ அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுங்க. ஆமாம், ஏசு கிறிஸ்துக்கு இப்படியே சன்னியாசியே தெரியணுங்க, அதான் சொன்னார். எப்போ சொன்னார் அவங்ககிட்ட நீங்கள் திருமணம் செய்யாமல் இப்படியே சன்னியாசியாக அலைங்கன்னு ஏசு சொன்னார் அவங்கக்கிட்ட? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? தேவையில்லாமல் பண்ணுறது. கீழ்ப்படிதலும் கிடையாது, ஆண்டவருக்கு பயப்படும் பயமும் கிடையாது, ஆண்டவரோட நேரடி உறவும் கிடையாது. உங்களுடைய காணிக்கைகளை போடுங்கள்னு ஊழியக்கார் சொன்ன உடனே வாளியை தூக்கிட்டு வந்து நகையெல்லாம் கழட்டி போடுங்கிறான். நான் ஏரோப்ளேன் வாங்கணும், நகையை போடுங்கிறான். உடனே பயந்துக்கிட்டு நகையெல்லாம் போடுறாங்க. நீ உள்ளபடியே ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருந்தா, ஆண்டவருடைய வசனத்தை படிச்சிருந்தா செய்வியா? செஞ்சுருக்க மாட்டேன். அப்போ என்ன, இவங்கெல்லாம் கர்த்தர் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு பழமொழி இருக்குது. கர்த்தருடைய கருத்துக்கள் அடங்கி இருக்காமல், பைபிளை படிக்காமல், ஜெபம் பண்ணாமல், ஊழியக்காரன் என்ன சொன்னானோ கரெக்டாக இருக்கும். சரி, 1 பவுன் செயினை போட்டோம்னா அவன் தான் நல்லா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், 10 பவுன் தருவேன்னு சொல்லி சொல்கிறார்ல, இன்வெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற பணத்தை கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இந்த மாதிரி பொய் போதகம் பண்ணுகிறவர்கள் நடக்கிறன்னு காரியம். கர்த்தருக்கு ஏன் நீங்கள் கீழ்ப்படியில் ஒன்றும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதான் தினமும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே முழங்கால் போட்டு ஆண்டவருடைய வசனத்தை படிங்க. என்னாகும்? டாப்பாக வருவீங்க. ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா டாப்பாக வந்துடுவீங்க. பைபிள் படித்து ஜெபம் பண்ணிங்கன்னா டாப்பாக வந்துடுவீங்க. The word of God, prayer, meditation, witnessing. ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியங்களை எல்லாத்தையும் போய் சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் கலெக்டராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாருங்க, நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்கள். The child strives what to do is right. There is also peace instead of war, the peaceable fruit of righteousness. The rebellion had ceased and the child is in a loving fellowship with the Father. Chastening also encourages a child to exercise in spiritual matters. உங்களை கண்டித்து வளர்ப்பது எதற்கு அடிகோள்கிறது? Chastening also encourages a child to exercise spiritual matters. ஆவிக்குரிய விஷயங்களிலே கை கொண்டு நடக்க உங்களை கண்டித்து நடத்துவது உண்மையாக இருக்கிறது. உங்களுக்கு நான் அன்றாட சொல்லி கொடுத்தாதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருடைய வசனத்தை படிப்பீங்க. ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறீங்களா? காலையில் எழுந்திரிச்சோடனே முழங்கால் போட்டு படிச்சிங்களா? காலையில் எழுந்திரிச்சோடனே பாட புஸ்தகத்தை தொடாதீங்க, நியூஸ் பேப்பரை தொடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன, நீங்கள் ஆண்டவருக்கு எங்கே முதலிடம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற, முதலிடம் கொடுக்கிற அத்தனை சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் சரி. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை படிக்காமல் உங்களுடைய பாட புத்தகத்தை படிக்காதீங்க. மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. The word of God, prayer.
ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை தியானம் செய்யணும். மெடிடேஷன், விட்னஸிங், இந்த 4 விஷயத்தில் நீங்கள் வளரணும்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துருங்க. ஆல் லீட் டு அ நியூ ஜாய். இது எல்லாமே உங்கள் மனதிலே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நாள்தோறும் நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும் அப்படின்னு தாவீது கேட்குறான். நீங்கள் தேவனுடைய வசனத்தை படித்து தியானம் பண்ணால் உங்களுடைய துக்கமெல்லாம் பறந்து போயிடும். உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உம்முன்னு மூஞ்சோடு தெரிய வேண்டியதில்லை, ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கலாம். அந்த மகிழ்ச்சியை கொடுப்பது தேவனுடைய வசனம். அஃப்கோர்ஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹவ் காட்ஸ் சில்ட்ரன் ரெஸ்பான்ஸ் டு சேஸ்டனிங். ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறார், எப்பா இது வேணாம் என்ன சொல்கிறாரு, எனக்கு அதான் வேணும். எப்பா அது உனக்கு சரியில்லை சொன்னால் கேளு, சரியில்லை வேணாம், இல்லை எனக்கு அதே போதும், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அழிவு வரும், நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு இதுதான் வேணும். இது மாதிரி இருக்காங்க சில பேர். ஆண்டவருடைய சொல்ல கேட்கறது கிடையாது. மீண்டும் மீண்டும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தன் பிடர் சடிதியில் சகாயமின்றி சடிதியில் நாசம். அடிக்கடி கடிந்தல்பட்டு தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே சடன்லி நாசமாகும். எச்சரிக்கை பண்ணுறார் ஆண்டு. எப்பா இது போனேன்னா உனக்கு கீழே விழுந்துருவேன், செம்மையாக அடி விழுகும், வேணாம். கேடிஎம் பைக்கெலாம் ஓட்டாத, அது ட்ருன்னு போகுது, ரெண்டாக பொழந்துட்டு நிற்கிது, வேணாம். சொன்னால் கேட்கணும். இல்லை நான் அப்படியே ராக்கெட்டில் போகிற மாதிரி போவேன், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, அப்படியே போயிட்டு நேராக செவ்வாய் கிரகத்துக்கே போ. ஆண்டவர் கர்த்தரின் சிட்சையை அற்பமாக எண்ணாதே. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கீழ்ப்படிங்க. இவை எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது உங்களை மிகுந்த சந்தோஷத்துக்கு கொண்டு செல்லும். He can despise it or faint under it, both of which are wrong. அப்போ நீங்கள் கர்த்தருடைய சிட்சையை நீங்கள் பெற்றோருடைய சிட்சையை நீங்கள் அலட்சியம் பண்ணலாம், அல்லது அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலாம், அல்லது அதை கண்டுக்கலாமல் விடலாம், உங்களுடைய விருப்பம்தான். He should show reverence to the Father by submitting to His will. அப்போ நம்முடைய பரமபிதா என்ன சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொருட்டு நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆண்டவருடைய வசனத்தை படிங்கன்னா அதில் ஈடுபடணும். வேறு என்ன இருக்குது? தீமையை விட்டு விலகி நன்மை செய்வதை இல்லாமல் வேறு எண்ணத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இதைத்தானே ஐயா சொல்கிறாரு. ஏன் நன்மை செய்யணுன்ற மனசு உங்கள்கிட்ட இல்லையா? அப்போ பவுல் சொல்கிறாரு, நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்படி என்றால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ என்ன அர்த்தம்? பிசாசானவன் கலைகளை தினமும் போட்டுக்கிட்டே இருக்கான். அன்றைக்கி ஐயர் கேட்டார்ல, நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? எங்கள் அப்பாட்ட கேட்டால் சொல்லுவார், 1948ஆம் ஆண்டு ஜனவரி 31 நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு ரட்சிக்கவே படல. அன்னையோட சோழி முடிஞ்சு போச்சு. ஏசு என்ன சொன்னார்? முழுகினவன் மீண்டும் மீண்டும் முழுக வேண்டியதில்லை, டெய்லி கால்களை கழுவினால் மட்டும் போதுன்னார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, டெய்லி உங்கள் மேலே அழுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். டெய்லி உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள். நீங்கள் குளிச்சிட்டீங்க, மறுபடியும் காலை மட்டும் கழுவியா? டெய்லி அன்றாடம் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அன்றாடம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ரட்சிப்பின் செய்தி. டெய்லி அன்றைக்கி 1937 ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சாங்க, அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமல் அப்படியே நாசமாக போயிட்டேன். இது என்னையா வாழ்க்கை? அது அன்றாடமும் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ முழுகினவன் மறுபடியும் முழுக வேண்டியதில்லை, கால்களை மட்டும் தினமும் கழுவிக்கிட்டே இரு. உன் மீதில் பாவக்கரைகள் வந்து கொண்டே இருக்கும், நீ கழுவி கொண்டே இரு. தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இரு. ஆண்டவருக்கு மரியாதையும் கண்ணியத்தையும் கொடு. யூஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ் வில், யூஸிங் த எக்ஸ்பீரியன்ஸ் டு எக்ஸசைஸ் ஹிம்செல்ஃப் ஸ்பிரிச்சுவல். அப்போ நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார். இந்த அனுபவம் உங்களுக்கு வந்த உடனே மறுபடியும் கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உங்களை மேலே கொண்டு போய் கொண்டே இருப்பார். இன்றைய வசனம், நோ டிசிப்ளின் சீம்ஸ் ப்ளசன்ட் அட் த டைம் பட் பெயின்ஃபுல். கொஞ்சம் வழியாக தான் இருக்கும், ஆண்டவர் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா பேரும் சந்தோஷமாக ஜாலியாக ஊர் சுற்ற போவாங்க, நம்மளால் போக முடியாது. லேட்டர் ஆன், ஆனால் பிற்பாடு, however it produces a harvest of righteousness, peace for those who have been trained by it. +2 படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க செம்ம ஜாலியாக இருப்பாங்க, ஒரே அரட்டையமாக இருப்பாங்க. பார்த்துறீங்களா? ஜாலியாக இருக்கிற எல்லா பேரும்
அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா என்னத்தை என் தலையெழுத்து இப்படி தான் இருக்குது, அன்றைக்கே நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 4 பிள்ளைங்க என்ன பண்ண கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன இப்படி இருக்க, அப்போ 5 வருஷம் கழிச்சு இவங்க சந்தோஷம், ஐயோ இப்படி போயிடுச்சா உன் வாழ்க்கை, அடப்பாவி உன் தலையெழுத்து இப்படியா போனோம். அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க. நான் இப்போ நல்லா இருக்கேன், எங்கே வேலை பார்க்குறேன், செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன், காரெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, வீடே சும்மா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்கேன். நீ எல்லாம் இப்போ உட்காந்து படித்த அன்றைக்கி ஒருத்தன் 20 வருஷம் கழிச்சு என்கிட்ட பேசுகிறான், நீ அப்பயே நல்லா படிப்படா, உனக்கெல்லாம் நல்லா இருக்கியான்னு உன்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லை, நீ நல்லா தான் இருப்ப அப்படிங்கிறான். நாங்கள் தான் கிட்ட அலைஞ்சி நொம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் சவுதி அரேபியாவில் போய் 20 வருஷம் கழிச்சு பேசுகிறான். எப்படி ஏற்கனவே ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ இங்கே இருக்கேன், ஒட்டக பண்ணை வச்சுருக்கானோ அங்கே இருக்க அரபி ஷேக்குக்கிட்ட, குடும்பம்லாம் இங்கே இருக்குது ஊரில். சரி இப்படியே போய் ஒட்டகத்தை போய் மேய்ச்சிட்டு கடை, அப்பயே படிச்சிருக்கலாம்ல மூதேவி. அவங்க அம்மா வந்து நர்ஸாக இருந்துச்சு, அவங்க அப்பா கிடையாது. 2 பேரும் குண்டோதரை மாதிரி இருப்பாங்க. சாக்லேட்டு சாப்பாடு ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கும், போய் தின்னுட்டு அலைவாங்க. என்னத்தை வேணாலும் படிக்கிறியா கிடையான்னு கேட்குறதுக்கெலாம் ஆள் கிடையாது. கடைசியில் எங்கே போய் கிடக்கான்னு கேட்டால் இப்படி கிடக்கான். ஆமாம் ஏதோ மறந்து போச்சு. அப்போ என்ன பண்ணுறது, கர்த்தரின் சிற்சையை அற்பமாக என்னாது. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வேலைகள் என்ன, படிக்கிறது, மியூசிக் போடுறது, இதுதான் உங்களுடைய 4 வேலை. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போய் மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் வைப்பார், ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். இன்றைக்கி என்ன, ஆன் யுவர் மார்க், உங்களுடைய மார்க் என்ன, வாட் இஸ் யுவர் பர்பஸ், வாட் இஸ் யுவர் மோட்டோ. படிக்கணும், வேதம் வாசிக்கணும், மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆண்டவருடைய வசனத்தை தியானம், கெட் செட் கோ, இதில் நீங்கள் நடங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ரைட்டா? இதே என்னுடைய தியானம்.